மூர்த்தி பேப்பர் தாப்பா. நியூஸ் பேப்பரா கேட்டேன். எழுதுறதுக்கு ஒயிட் பேப்பர் தீர்ந்து போச்சு. பார்த்தா பேப்பரா இல்ல. நீ தானப்பா ஸ்டேஷனரி கிளார்க்கு. ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்லன்னா வேலை எப்படி செய்யறது? பேப்பர் மில் தானே கட்டுறோம். மில்லு கட்டி முடிஞ்சு சப்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் பேப்பரா. அது வரைக்கும் என்ன செய்யறது? ஆனந்த விடன் பண்ற. அதானே செய்யறேன். என்ன கேட்டா வேண்டாம் இருக்க. நான் இன்னும் படிச்சு முடிக்கிறேன். இனிமே டிராயர் தொட்டு பாரு. மிஸ் கோகிலா, நான் எப்பவுமே உண்மையே பேசின ஒரு லட்சியம் உள்ளவன். ரொம்ப நல்ல குழந்தை. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீ பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க. எனக்கு உன்னை தொடரும் போல் இருக்கிற. உண்மை உயர்வத்தான் கொடுக்குது. நீ தொட்டா என்ன, நான் தொட்டா என்ன? என்ன நான் மெல்ல தொடுவேன், நீ பலமா தொடுற. என்னடா என்ன வேடிக்கைங்க? எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? எந்த ஆபீஸ்ல நடக்கல. சிலது பலிக்கும், சிலது வலிக்கும். விகடன் தொட. தாத்தா தான் ரொம்ப வைத்தியமாச்சு. அவர்கிட்ட நான் யாரோன்னு நினைச்சேன். ஊர்வலத்துக்கு வந்தா நான் பொண்ணு மாப்பிளைய பாக்குறது இல்ல, என் குழப்பத்தான் பாக்குறேன். ஒரு நாளைக்கு 3 ரூபா தரலாம். சரிடா, இது என்னது? ஹெட் வெயிட். இறக்கடா கீழே. இறக்கிட்டு மறுபடியும் பறக்க சொல்றியா? வேலை நீ என்கிட்ட வந்துடுற, நான் வேலை தரேன். வேலை சரியா? பக்கத்துல ஏட்டா சம்சாரமா தள்ள காட்டுற. சம்சாரம் தான், சம்சாரம் தான். படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் தொந்தரவு பண்ற? ஏங்க இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போவோமா? கேஷன் ஏங்க உங்க மனைவிக்குன்னு வாரத்துல ஒரு நாள் ஒதுக்க கூடாதா? நீங்க உத்தியோகத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உண்மையை சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே நான் உத்தியோகத்துல சேர்ந்துட்டேனே. அப்ப நீ 2ஆம் வாரம் தானே? கல்லு மண்ணு கட்டடத்து மேல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது என் மேல காட்டக்கூடாதா? நீங்க உட்காருங்க. உங்க கூட இருக்கிற பாக்கியம் இந்த சோஃபாவுக்காவது கிடைக்கட்டும். சவுந்தரா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நான் பியானோ வாசிக்கிறதும் பிடிக்கலையா? பிடிக்கல. என் கூட வெளியே போறது பிடிக்கல, என் மியூசிக் பிடிக்கல, என்னையும் பிடிக்கல. ஏமா உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக தோல்ல தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா? பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இது கேள்வி. படிச்சா அரை மனுஷன், உத்தியோகத்துக்கு போனா முக்கா மனுஷன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா தாண்டா முழு மனுஷனா இருப்பேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரி, முழுசா இருப்பேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சார் யோசனை பண்ணிட்டு வரீங்க? சார் சொல்லணும்னா என்னெல்லாமோ சொல்லணும். மடையா, பூல், ராஸ்கல் இதெல்லாம் சொல்ல முடியுமா? மனசுலதான் வச்சுக்கணும். என்ன யோசனை சொல்லப்படாதா? அடுத்த பதவி உயர்வை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே வரேன். டிவிஷனல் இன்ஜினியர் ப்ரமோஷனுக்கு என் பேர் முதல்ல இருக்குதான். அப்படியா? எப்ப கிடைக்கும்? முறையா வந்தா 7-8 மாசம் ஆகும். ஒரு சின்ன வேலை செஞ்சா உடனே வந்துரும். இப்ப அதுக்காகத்தான் போயிட்டு இருக்கோம். ஒரு டிவிஷனல் இன்ஜினியர் லீவ்ல இருக்காரு. இப்ப லீவ் முடிஞ்சு வேலையில சேர போறாரு. இன்னும் 3 மாசம் லீவ்லயே இருந்தாருன்னா காலியா இருக்கிற அந்த பதவி எனக்கு கிடைச்சிடும். அதுக்காக அவரை போய் பார்த்து 3 மாசம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டு போறேன். அவர் சம்மதிப்பாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்பதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. லீவ் போட்டா சும்மா இருக்க மாட்டாங்களே. குழந்தைய பாக்குற மாதிரி போவேன். இதுல 700 ரூபாய்க்கு பவுன்ல சங்கிலி வாங்கி வச்சிருக்கேன். குழந்தை கையில குடுக்கற மாதிரி அவர் கையில கொடுப்பேன். காரியத்தால முடிஞ்சு போயிடும். அப்படியா? எங்க பாப்பா உள்ளார செயினா? ஏன் சார் இவருக்கு குழந்தை பிறந்து இருக்குது, செயினை கொண்டு போய் கொடுக்க போறீங்க. குழந்தைய பறக்காட்டி என்ன சார் பண்ணுவீங்க? வெள்ளியில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுப்பேன். அதையும் வாங்கிட்டு அவர் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணா விட்டாருன்னா எல்லாரும் சத்யாவாடா. சத்யாவா இருந்தா தான் எதையுமே வாங்க மாட்டானே. ஏன் சார் இப்ப லீவ்ல போறாரு, அவருடைய எக்ஸ்டென்ஷன் லீவ் முடிஞ்சு வந்துட்டாருன்னா இன்னொருத்தரை பாப்பேன்.
இன்னொரு டிவிஷனல் இன்ஜினியர் லீவ்ல போக சொல்லுவேன். அவரும் லீவ்ல போறாரு, அவருக்கும் குழந்தை பிறக்குமே, அவருக்கு என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படா புத்தி வளருமே. அதான் நீ வளரல, புத்தி மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு வளருது. இதுல ஒரு சங்கிலி இருக்கு, குழந்தைக்கு போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? பரவாயில்ல, குழந்தைக்கு தானே. வரட்டுமா? மறந்துடாம 3 மாசம் லீவ் போட்டு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இதனால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னா 3 மாசம் என்ன 6 மாசம் லீவ் போடுறேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வரேன். நல்ல மனுஷன், உதவி பண்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் சார் இருக்குது. நேரம் பொட்டிய பிரிச்சு பார்த்திருப்பாரு, வாயெல்லாம் பல்லா இருக்கும். அதான் இல்ல, கண்ணுதான் செவந்து இருக்கும். ஏண்டா இதோ நீங்க வாங்கின செயின் என்கிட்ட இருக்கு. நகைப்புட்டி திறந்து செயின் எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவரை மாத்தி வச்சுட்டேன். சார், இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நகையை கொண்டு போய் பொண்டாட்டி கழுத்துல போடுங்க. ஏன் சார் இந்த குறுக்கு வழி எல்லாம்? அடுத்த நிமிஷம் நான் தெருவுக்கு வந்துட்டேன் சார். மனசாட்சி இறக்கி வச்சா மேல மேல போயிட்டே இருந்தா மந்திரமூர்த்தி. அதிர்ஷ்டம் அவனை துரத்த ஆரம்பிச்சது. இதான் சார் நான். வேலை இல்ல, வாழ்க்கையில பிடிப்பு இல்ல. இங்க உதைச்சா அங்க போவேன், அங்க உதைச்சா இங்க வருவேன். எத்தனோ அத டேய் ராஜ்பாபு, என்னடா இது? உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன செய்யறது? நான் அமைச்சுக்கிட்ட ராஜாங்கம் இதுதான். வேலையே கிடைக்கலையே. ஆனா பாட்டில் மாத்திரம் கிடைக்குதோ? முட்டாள். குடிச்சாதான் நான் ராஜா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். மேலேயே பறந்துகிட்டு இருக்கிற குடிமகளை பார்த்து மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறேன். அறிவு கட்டவனே, மடையா. திட்ட போல் இருக்கு. திட்டு, ஆனா சோத்து போட்டுட்டு திட்டு. பசி காது அடைக்குது, திட்டுறது சரியா காதுல உழுவுல. உனக்கு சோத்த போட்டு நான் சோம்பேறி ஆக்க மாட்டேன். அப்படி இல்ல, பட்டி போட்டு இல்லை, இங்கேயே கொன்னுடு கொன்னுடு. என்னடா இது? உனக்கு இங்கேயே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். டேய், உன்னை பார்க்கவே கன்றாவியா இருக்கு. எழுந்துடுறா, எழுந்துரு. இனிமே நீ குடிச்சே உன்னை தொலைச்சு ஜாக்கிரதை. வா சாமி, சத்தியமா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ மாத்திரம் குடிக்க கத்துக்காதே. இப்ப நான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டேன். ஆமாங்கிற கணக்கே கிடையாது. காட்டுல புதருங்க மத்தியில டென்ட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நாய் வருதோ நரி வருதோ. நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம்ப்பா. சரி, நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம், புரிமுகத்துல முடிச்சா புலிக்கு அதிர்ஷ்டம். கரெக்ட். என்ன விளையாடியா? சத்யா, ஏதோ சலங்க சத்தம் கேட்கல? பக்கத்துல ஏதாவது டென்ட் கொட்டாயா? பீசால் பாத் படம் ஓடுதா? இங்க எதிரா கொட்டக இல்லையா? அதேதான் அதேதான், மொயினி பிசாசு. வாடா, என்னதுன்னு போய் பார்க்கலாம். இல்ல இல்ல, சத்தம் ஜாஸ்தி கேக்குது, நான் வரல. வாடா பார்க்கலாம். நான் நேரா குவார்டர்ஸ்க்கு போறேன். உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நிச்சயமா நாளைக்கு வந்து பாக்குறேன். இத கண்டா அது பயப்படும் இல்லையா? அண்டாதே அண்டாதே அண்டாதே. வணக்கம் பிரதர். ஏய் ராஜபாபு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? மன்னிச்சிரு பிரதர், ஃபாரின் சரக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் அரங்கேற்றம் பண்ணிட்டேன். கால்ல எட்டினது வாயில ஊத்தாம இல்லாமா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்களை எல்லாம் திருத்தறதுக்கு நீ பெரிய கணக்குவாதியாரா? பெரிய தெய்வமா? என்ன போய் இப்படி பிடிக்கிறிய? என்ன மிரட்டுவ?
அந்த மோன்றா விட்ட ஒண்ணு டச்சே பண்ணி முடியல. பிரதர், நான் நிறைய குடிச்சிருக்கிறேன். போத செலுதியா ஏறி இருக்குது. சும்மா எனக்கு ஞான திசையில இப்ப எல்லாமே படிச்சிருக்கிறது. டெலிவிஷன் மாதிரி. மெட்ராஸுக்கு வரல, ஆனா என் அட்ரஸுக்கு வந்துருச்சு டெலிவிஷன். பாவம், அந்த பூ மாதிரி இருக்கிற பொண்ணு இந்நேரம் என்ன கதி ஆயிருக்குமோ. ஒரு பொண்ணை கூட உன்னால காப்பாற்ற முடியல. பூலோதன் எப்படி காப்பாற்ற போறாட? போங்கடா. அதே அம்மா மருகனத்தை காற்று.